நான் தெரிஞ்சாலும் அவன் தான் உங்களுக்கு நண்பன். அந்த வாப்பா தான் உங்களை எப்பவுமே மனசுல தலையில சுமந்துகிட்டு இருக்கிறவன், உங்களை பத்தி சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவன். அவர்கிட்ட நெருங்கி பழகுங்க. பாப்பா கிட்ட உங்களை மனசுல இருக்கிற குறைய சொல்லுங்க. பாப்பாவோடு பக்கத்துல போய் இருந்து பாருங்க. பாப்பாவோட கைய பிடிச்சிட்டு போங்க. பாப்பாவோட ஜும்மாவுக்கு நேரத்துல போய் பாப்பா பக்கத்துல இருந்து பாருங்க. பாப்பாவோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. பாப்பாவோட கொஞ்சம் பேசுங்க. மனசுல இருக்கிற பாரத்தை பாப்பா கிட்ட சொல்லி பாருங்க. பாப்பாட கைய பிடிச்சு பாருங்க. பாப்பாட தோல்ல சாஞ்சு பாருங்க. அத போல ஒரு அழகான ஒரு நட்பு வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காது. மரணிச்சால் தான் நமக்கு அதனுடைய அர்த்தம். தகப்பன் மரணிச்சுட்டான்டா அதுக்கு பிறகு அழுது வேலை இல்ல. நிறைய பேருக்கு தகப்பனுடைய பொறுமதி எப்ப தெரியும் என்றா அவர் மரணிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது. இழந்துட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே. எனக்கு எவ்வளவு புத்திமதி சொன்னார், எனக்காக எவ்வளவு யோசிச்சார், எனக்காக எவ்வளவு ஓடினார் அப்படின்னு நாம யோசிக்கிற வேலை இல்லை.